நான் இரும்பு. நீங்கள் தினமும் பார்க்கும் வலிமையான உலோகம். ஆனால் என் பயணம் பூமியின் ஆழத்தில் தொடங்கியது. பல கோடி ஆண்டுகளுக்கு முன் இந்த பூமியின் கருப்பையிலே நான் இரும்பு தாதுவாகப் பிறந்தேன். மலைகளின் உள்ளே, கற்களின் நடுவில், மண்ணின் ஆழத்தில் அமைதியாக உறங்கினேன். வெப்பமும் அழுத்தமும் காலமும் என்னை உருவாக்கின. ஆக்சிஜன் மற்ற கனிமங்களோடு நான் ஒன்றாக வாழ்ந்தேன். ஒரு நாள் மனிதன் என்னை கண்டுபிடித்தான். பூமியை தோண்டி என்னை வெளிக்கொண்டு வந்தான். அது எளிதான வேலையில்லை. பெரிய இயந்திரங்கள், கடின உழைப்பு, அறிவியல் எல்லாம் சேர்ந்துதான் என்னை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தன. பிறகு என்னை உலைகளில் வைத்தான். அதிக வெப்பம், அதிக அழுத்தம் என்னுள்ளிருந்த மாசுகளை நீக்கியது. நான் மெதுவாக தூய இரும்பாக மாறினேன். அந்த வெப்பம் என்னை அழிக்கவில்லை, என்னை வலிமையாக்கியது. பிறகு மனிதன் எனக்கு வடிவம் கொடுத்தான். கருவிகளாக, பாலங்களாக, கட்டிடங்களாக, ரயில்களாக, வாகனங்களாக. மனித நாகரிகத்தின் வளர்ச்சியில் நான் ஒரு அடையாளமாக மாறினேன். ஆனால் நினைவில் வையுங்க, நான் வலிமையானவன் என்றாலும் இயற்கைக்கு முன் பணிவானவன். நீர், காற்று, நேரம் என்னை மாற்றும். அதனால்தான் நான் சொல்றேன், உண்மையான வலிமை என்பது கடினத்தில் அல்ல, பொறுமையிலும் மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளும் மனதிலும் தான்.